ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான மெத்தட்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ எல்லாமே ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக ஒரு கம்பெனி ஸ்டாக் எடுத்துகிட்டு அதில் ஒரு 20 குவான்டி நம்ம வாங்குறோம். இருக்கிற பணத்தை வச்சு ஒரு 20 குவான்டி வாங்குறோம் அப்படின்னா அதை லாங் டைமாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு என்றைக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குதோ அன்றைக்கி விற்று நம்ம லாபம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நம்ம எனக்கு எப்படின்னா ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி, ப்ளஸ் வந்து லாபமும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்கேஸ் நல்லாவே ஒரு பூம் ஆச்சுன்னா நல்லாவே ஒரு லாபம் பார்க்கலாம். ஸோ லெஸ் ரிஸ்க், அப்போ வந்து லெஸ் ப்ராஃபிட், இல்லைனா வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன ஒரு ட்ராபேக்னால் கிட்டத்தட்ட ஒரு லாங் டேர்மாக நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தால் என்றைக்கு நம்ம ஸ்டாக் வந்து மேலே ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து விற்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கிட்ட நம்ம வெயிட் பண்ணி தான் விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஷார்ட் டேர்மாக நம்ம ஏர்ன் பண்ணணும், ஸோ வந்து குயிக்காக நம்ம ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வழிமுறைகள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஒவ்வொரு விதமான ட்ரேடிங்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு ட்ரேடிங் என்னென்னா டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் மூலமாக வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மெத்தடாக வந்து டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் இருக்குது. பட் ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ இது பற்றின ஒரு வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் தான் என்ன சொல்லிட்டு ஒரு பேசிக் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம், போய் அதையும் பார்த்துட்டு வந்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் கீழே வந்து ஒரு 2 விதமான ஒரு ட்ரேடிங் வருது. அதான் ஃபியூச்சர்ஸ் அண்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரு விதமான கான்ட்ராக்ட் தான். ஸோ ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் கீழே ஒரு சில வழிமுறைகள்லாம் வரும், ஆப்ஷன் கான்ட்ராக்ட் கீழே சில வழிமுறைகள்லாம் வரும். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டுலேயே எது சேஃப் அண்ட் செக்யூர், கொஞ்சம் ஓரளவு சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துட்டு கொஞ்சம் லாபமும் பார்க்கலாம், லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் லாபம் கொஞ்சம் அதிகமாகவும் பார்க்குற ஒரு வழிமுறைகள் தான் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ இது சம்மந்தமாகவும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்ட் 5 டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ட் 5 சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன சொல்லி சில டீட்டெயில்ஸாக நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதையும் நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபண்டமெண்டல் டூல் தான் வந்து ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் செயின் மூலமாக வந்து ட்ரேடர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டை அணுகிறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது.